ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். உங்கள் ராம் டெய்லர். ஒரு மாதத்திற்கு 4 நபர்களுக்கு ஆகும் செலவுகள், படிப்பு செலவு உட்பட, சேமிப்பு எல்லாமே உட்பட 15,000க்குள்ளே எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்கிறோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மின் கட்டணம் ஒரு 300 யூனிட்டுக்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் 300 யூனிட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு 300 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 600 ரூபா வரும். மின் கட்டணம் 300 ரூபா. ரேஷன் பொருள் 105 ரூபா. 5 கிலோ முழு அரிசி வாங்கிக்குவோம், 60 ரூபா கிலோ, அது ஒரு 300 ரூபா. குருணை அரிசி ஒரு 10 கிலோ வாங்கிக்குவோம், அது ஒரு 400 ரூபா. பாரம்பரிய அரிசிகள் 2 கிலோ வாங்கிக்குவோம், அது ஒரு 300 ரூபா. முழு உளுந்து தான் எங்கள் வீட்டில் ஆட்டுவோம். முழு உளுந்து 170 ரூபா 2 கிலோ. கடலை எண்ணெய் 2 லிட்ரு வாங்கிக்குவோம் மாதம். நல்லெண்ணெய் 1 லிட்ரு. கடலை எண்ணெய் வந்து 400 ரூபா 2 லிட்ரு. நல்லெண்ணெய் 1 லிட்ரு வந்து 380. தேங்காய் எண்ணெய் 250 ml தேவைப்படும், 50 ரூபா. நெய் ஒரு 50 தேவைப்படும், அதனுடைய விலை வந்து 45. பேரிச்சம்பழம் அரை கிலோ வாங்கிக்குவோம், 100 ரூபா ஆகுது. எள் அரை கிலோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக தேவைப்படும், அது ஒரு 80 ரூபா. வேர்க்கடலை 2 கிலோ வாங்கிக்குவோம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக, 260 ரூபா அது. வெல்லம் 2 கிலோ. கேழ்வரகு வெல்லம் 2 கிலோ 110 ரூபா. கேழ்வரகு 2 கிலோ அரைக்கிறதோட 110 ரூபா வருது. கம்பு 2 கிலோ அரைக்கிறதோட 100 ரூபா வருது. முழு பாசிப்பயிறு 1 கிலோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக, அது ஒரு 100 ரூபா ஆகுது. 3110 ரூபா இதோட ஆகுது. அடுத்தது மளிகை. துவரம்பருப்பு 1 கிலோ 120 ரூபா. கடலப்பருப்பு 1 கிலோ 85 ரூபா. கருப்பு சுண்டல் 1 கிலோ 100 ரூபா. பாதாம் 100 கிராம் வாங்கிக்குவோம், அது வந்து ஒரு 90 ரூபா வருது. மஞ்சத்தூள் 200 கிராம் 52 ரூபா. குழம்பு மிளகாய் தூள் 500 கிராம் தேவைப்படும், 150 ரூபா, ஒரு 150 ரூபா வரும். கிராம்பு 50 கிராம் 15 ரூபா. ஏலக்காய் 10 கிராம் 40 ரூபா. சோம்பு 50 கிராம் 20 ரூபா. பிரிஞ்சி இலை 10 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். பிரிஞ்சி பூ 10 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். பட்டை 50 கிராம் 25 ரூபா. தனியாத்தூள் 10 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிக்குவோம். தனியா தனியாக முழு தனியா இந்த சுக்கு காப்பி வைக்கிறதுக்காக வாங்கிக்குவோம், அது ஒரு 15 ரூபா 100 கிராமு. தனி மிளகாய்த்தூள் 50 கிராம் 200 ரூபா. காய்ந்த மிளகாய் 100 கிராம் 24 ரூபா. பொட்டுக்கடலை வறுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது 1 கிலோ சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து இதோட 4221 ரூபா வருது. துணி சோப் 10 ரூபா சோப்பு, 8 சோப்பு, வாரம் 2 சோப்பு கணக்கு, அது ஒரு 80 ரூபா. சிந்தால் சோப்பு 2 சோப்பு 120 ரூபா. ரின் 1 கிலோ 100 ரூபா. ஷாம்பு 1 டஜன் 18 ரூபா. விம்பார் 4 40 ரூபா. பாத்திரம் விளக்குற நார் 1 10 ரூபா. கோலம் மாவு 30 ரூபாய்க்கு வாங்குவோம். ஹார்பிக் 50 ரூபா. ஆசிட் 35 ரூபா. பெனாயில் 35 ரூபா. லைசால் 50 ரூபா. கம்ஃபோர்ட் 15. சேக்காய் 2 20 ரூபா. 10 ரூபா பேஸ்ட்டு 3 வாங்கிக்குவோம், 30 ரூபா. பல்பொடி 1 வாங்கிக்குவோம் சின்னது, 30 ரூபா. மாதத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரஷ் வாங்கி கொடுத்துருவோம், அது ஒரு 30 ரூபா. மாதத்தில் குழந்தைங்க ஒரு செருப்பு விட்டு வந்தது, அதனால் குழந்தைங்களுக்கு எப்படியா கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு செருப்பு 50 ரூபாய்க்கு வாங்கணும். செருப்பு வீட்டுக்கு கடைகளெல்லாம் சேர்த்து ஒரு தொடப்பம் வாங்க வேண்டியது வரும், அது ஒரு 30 ரூபா. செருப்பு ஒரு 50 ரூபா. புளி 75 கிராம் புளி 100 ரூபா. கல் உப்பு 3 பாக்கெட்டு 21 ரூபா. பூண்டு 500 கிராம் 60 ரூபா. அவல் 1/4 கிலோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக, அது ஒரு 40 ரூபா. பனங்கற்கண்டு 250 கிராம், அது ஒரு
60 ரூபாய். சுக்கு 50 கிராம் 25 ரூபா. தீப எண்ணெய் 1 லிட்ரு 150 ரூபா. வத்தி, கற்பூரம், வெற்றிலைப்பாக்கு ஒரு 100 ரூபா. விபூதி, குங்குமம், சந்தனம் 35 ரூபா. புஷ்பம் ஒரு 150 ரூபா. பேடு ஒரு 36 ரூபா. தின்பண்டங்கள் 200 ரூபா. தின்பண்டங்கள் 200 ரூபா. பேனா, பென்சில், ரப்பர், பேப்பர் இதுமாரி குழந்தைங்க செலவுக்காக ஒரு 100 ரூபா. தேங்காய் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துப்போம். தேங்காய் 300 ரூபாய்க்கு வாங்குவோம் மாதம். பழமும் 1000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏதாவது வாரம் 2 விசேஷனாலும் ஒரு 1000 ரூபா தேவைப்படும். 800 ரூபா ஒரு மாதத்துக்கு 800 ரூபா. ஃபேன்சி ஐட்டம், வளையல், பொட்டு இதுமாரி ஐட்டம் குழந்தைக்கும் எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவோம். காய்கறி 800 ரூபாய்க்கு வாங்குவோம். ஈஸி 2 பேர் செல்லுக்கு ஈஸி பண்ணுவோம். எனக்கு ஒரு 299 ரூபா, அவங்களுக்கு ஒரு 110 ரூபா அப்படி வரும். 400 ரூபா. ரேஷன் பெட்ரோல் ஒரு 900 ரூபாய்க்கு போடுவோம். ஸ்கூல் ஃபீஸ் தம்பிக்கு மட்டும் ஸ்கூல் ஃபீஸு ஒரு 1300 ரூபா வரும். ஆட்டோ வாடகை 2 குழந்தைங்களுக்கும் சேர்த்து 1500. மகளிர் சேமிப்பு 510. மகளிர் கடன் 550. தீபாவளி நகைச்சீட்டு 1300. செல்வ மகள் திட்டம் 1000 ரூபா. இதுதாங்க 15000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டு. நீங்களும் போட்டு இதில் எது தேவையோ அதை சேர்த்துக்குங்க. எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை விட்டுருங்க. இன்னும் எவ்வளோ குறைவாக செலவு பண்ணுறோமோ சீக்கிரமாக செலவு பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.